விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். டிடி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எப்படி சார் இது பார்க்கப்படுகிறது? 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக ஒரு முக்கியமான முன்னெடுப்பை கையில் எடுக்கிறாங்க. திமுக மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மாவட்ட செயலாளர்களிலிருந்து பலர நடவடிக்கை எடுக்க இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன மாதிரியான வியூகங்களோடு இந்த மறுசீரமைப்பு இருக்க? ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு தாவேக்காவையும் திமுகவையும் நிலைமையை புரிஞ்சுப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தான் இறுதின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வந்து களை எடுக்கணும், அங்கே வந்து களையை வந்து விதைக்கணும், அதாவது விதைக்கணும். அதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். திமுகவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து கூட்டணி யாரும் இருக்க போகிறதில்ல. இருக்கிற ஒரு கூட்டணியுமே 15 7.5ங்கிறது அவங்கள தான் பார்த்துக்கணும். ஸோ அப்போ கூட்டணி யாரும் இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன். அடுத்து வரப்போகிறது நாடாளுமன்ற தேர்தல். அங்கே பிரதமர் வேட்பாளர் யாருன்றதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. எல்லாம் கரெக்டாக தப்பாகிற ஒரு சூழ்நிலைன்னு சொன்னால் அதுதான் இப்போ திமுகவுக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயம். தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டாங்க. அதிமுகவோட பேசினதும் திமுக தானே ஒழிய அதிமுக வந்து நானும் நீயும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்னு சொல்லலை. ஸோ அந்தளவுக்கு தன்னை இறக்கிக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் சட்டசபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேரலை வந்துட்டுருக்கு. நேரலை வருது. ஒரு மூத்த அமைச்சர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, நேரலையில் எல்லாத்தையும் காட்டாதீங்க, சில டைம் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்போம், அது போயிடும், அப்புறம் நீங்கள் அவையில் நீக்கினீங்கன்னா சரியாக வராது. இது என்ன அப்ரோச்சு? இப்போ பார்த்துட்டு இருக்கிறவன் என்ன நினைப்பான்? நேரில் கொடுக்கணும்னு தாவேக்கா நினைக்குது. இவர் வந்து வேணா கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எப்படி நடக்கும்? ஸோ இந்த அணுகுமுறையில் திமுக இருக்குங்கிறது முதல் பிரச்சனை. இப்போ திமுக தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு இருக்கிறது 4 பிரச்சனை. ஒன்று, கடந்த 30 வருஷமாக அங்கே வந்து சேர்ந்து பெரிய ஆளானதுன்னு எல்லாமே அதிமுகலேருந்து வந்தவங்க. திமுகவில் ஏற்கனவே பிறந்த பிறந்த வீடு பிரச்சனை அங்கே ஒன்று பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் மாப்பிள்ளைக்கும் மச்சனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இந்த பிரச்சனை. 3வது தான் ரொம்ப முக்கியமானது. எதையாவது களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் இந்த குடும்பம் ப்ளஸ் 13 குறுநில மன்னர்கள் குடும்பம், அவங்களுடைய வாரிசு தான் அடுத்தது வருவாங்க. இது செல்லுபடி ஆகாது, இது நீத்து போச்சு, இது வேலைக்காகாது அப்படிங்கிறத திமுக உணர்ந்தால் தான் அதால் வந்து அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வர முடியும். இதில் முக்கியமான இடம் இல்லையா, ஒன்று தாவேகாவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய பலம் ஒன்று இருக்குது இல்லையா. அதில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளும், பெரும்பாலான முக்கியமான கட்சிகள் தாவேகாவோடு வந்துட்டாங்க. IUML, காங்கிரஸ், VCK, வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க. அவங்க கூட்டணி தொடர்பான விஷயங்களை இறுதி செய்யலை அப்படின்னாலும் கூட ஒரு பலமான கூட்டணி அணியை வைத்திருக்கிறாங்க. திமுக கிட்ட அந்த விஷயம் பலகீனமாக இருக்கு. இன்னொரு புள்ளி, அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் தாவேகாவை நோக்கி பயணிக்கிறாங்க. MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர் முக்கியமான தலைவர். அதிமுகவுக்கு நான் அப்புறம் வரேன். இல்லை, 2 புள்ளியில ஒரு தாவேகா அணி கட்டமைக்கப்படுறப்போ என்ன மாதிரியான வியூகங்கள் திமுக கை கொடுக்கும்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டியிருக்கு. அதை நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஆனால் இங்கே நீங்கள் தாவேக்கால கூட்டணின்னு ஒன்று பலம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. 3 தேர்தலில் சேர்ந்துருந்தவங்க திமுகவோட தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே ஒரு கட்சி அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுச்சு. அடுத்தது ஒரு 3 நாள் வரைச்ச போட்டோமா, நீங்கள் சொன்னால் தான் நான் போவேன், நீங்கள் சொல்லாமல் நான் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு பேசிட்டு கடைசியில் எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. இது பலம் இல்லை. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இது எண்ணிக்கை தாங்கிறத தாவேக்கா புரிஞ்சுக்கணும். அதாவது தன்னோடு இருக்கக்கூடிய IUML தவிர மற்றது எல்லாமே தனக்கான எண்ணிக்கை தாங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அதிமுகலேருந்து ஒரு 13 பேரை ராஜினாமா செய்ய வச்சு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருந்துருக்கலாம். அல்லது அதிமுகலேருந்து வெளியிலிருந்து ஆதரவுங்கிறதோட மேட்டர் முடிச்சிருந்துருக்கலாம். அப்படி செய்யாமல் சொதப்பி இப்போ இடைத்தேர்தலை சந்திக்க நான் கேட்குறது என்னன்னா, திமுக ஒரு கூட்டணியை கட்டணும் அப்படின்னாலும் கூட ஆப்ஷன் இல்லை. அங்கே ஒரு ஆப்ஷன் இல்லையா. அங்கே வந்து ஒன்று பாஜக இருக்குது, அதிமுக இருக்குது, 2 ஆப்ஷன் எடுப்பாங்களான்ற சந்தேகம் இருக்கும் பொழுது, தாவேகா ஒரு வலுவான கூட்டணியை வைத்திருக்கும் பொழுது, அந்த தாவேகாவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை திமுகவை கட்டமைக்க முடியாத பொழுது எப்படி திமுக தன்னை தாவேகா ஒரு வலுவான கூட்டணியை வைத்திருக்குங்கிறத தயவு செஞ்சு அந்த இடைத்தேர்தல் 8 9 இப்போ 7ன்னு வைங்க, ஆனால் இன்னும் 2 பேரை கடத்துவாங்க. 9 இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பேசுவோம் வலுவான கூட்டணி இருக்காங்கிறது. எப்போ வலுவான கூட்டணியாக மாறும்? இங்கே வந்து ஒரு 9 பேர் இடைத்தேர்தல் மூலமாக வந்துட்டாங்க. ஏற்கனவே இவங்க வந்து 8 9 பேர் வந்துட்டாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே இருக்குது. அப்போ தானே அது வலுவான கூட்டணி. இடைத்தேர்தல் சர்க்கிளாக எடுத்துனா, ஏன்னா எல்லாமே அதிமுகவுடைய தொகுதி. நாதாக்காவும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து தாவேக்காவை எதிர்த்ததுன்னா அந்த இடைத்தேர்தலில் 9ல் 2 மட்டும் ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்க. திமுக தாவேக்கா அது வந்து வலுவான கூட்டணி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் திமுகவால்
கூட்டணி இல்லாமல் சோபிக்க முடியலையே, கடந்த காலத்தினுடைய வரலாறு அது அந்த திமுக தனக்குத்தானே செய்து கொண்ட மிகப்பெரிய தவறு வந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷமா கூட்டணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போய் என்ன சட்டசபையில் இறக்குங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது தான் மிகப்பெரிய தவறு. இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா 234லையும் அவங்க போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுகவுடைய தொண்டர்கள் அந்த 20% இருக்கிறவங்க தமிழ்நாடு பூரா இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவங்கக்கிட்ட கொழுத்த பணம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு கூட்டணியின் மூலமாகத்தான் அரசியலை இப்போ நிர்பந்தம் தள்ளினதுனால தான் திமுக அதை பண்ண போகுது, இல்லைன்னா திமுக அதை பண்ணியே இருக்காது. கடைசி வரைக்கும் கூட்டணியை வச்சு தான் முடிச்சிருந்துருக்கும். நல்ல வேலையாக இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அந்த 4 அதிமுக வர்சஸ் திமுக வித்தின் திமுக. அது வந்து கலந்தெடுக்கப்படணும். இந்த குறுநில மன்னர்கள் அவங்களுடைய வாரிசு இந்த விஷயத்தில் மட்டும் நானாக இருந்தால் என்ன ஒரு கட்சியாக என்ன பண்ணணும்னு நான் நினைப்பேன்னா, ஜெயலலிதா அம்மா வந்து 89 என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் இல்லை, 89 சின்னம் கூட இல்லை, 27 தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க. 2 வருடம் அந்த 91 வரைக்கும் ராஜீவ்காந்தி ஐயா இறந்திருந்தாலும் அந்த தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த 2 வருடமும் சீனியருங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். எம்ஜிஆர் ஐயாவுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? ரசிகர்கள்னு ஒன்று, ஸ்டேட்ஸ்மேன்னு ஒன்று. அது இப்போயும் விஜய்க்கு இருக்குது. ரசிகர் மன்றத்தில் நாங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சோம், இப்போ வந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்களாங்கிறதெல்லாம் அரசல் பரசலாக வரத்தான் செய்யும். அது அன்றைக்கி அவங்களுக்கு இருந்தது. அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க? பொதுவாக நிறைய பேரை கிரியேட் பண்ணாங்க. பழைய ஆட்களை எல்லாம் அட்வைஸ் கேட்குறதோட கருத்து கேட்குறதோட ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு புது ஆட்களை கிரியேட் பண்ணாங்க. தாவேக்கா அதை தான் பண்ணணும், திமுகவும் இப்போ அதை தான் பண்ணணும். அதாவது தன்னுடைய குறுநில மன்னர்களுக்கெல்லாம் போகிறோம், நீங்கள் நல்லா பணம் சேர்த்துட்டீங்க, ஒரு பக்கம் இருங்க, கூப்பிட்றேன், 2031 கூப்பிட்றேன், இங்கே வந்து நிறைய பேரை இப்போ நான் உருவாக்க போகிறேன், யாரெல்லாம் கட்சிக்கு வேலை செய்தார்களோ அவங்களெல்லாம் கொண்டு வர போகிறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும் கோலாலம்பூர் மலேசியான்னு கோடு போட்டுக்கணும். நீங்கள் வந்து கும்மிடிப்பூண்டியை தாண்டின உடனே சபரீசன் ஐயா ஸ்ட்ராட்டஜியாக பேசலாமே. சொல்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அந்த அவங்களுக்கான ரோல் கிளியர் ஆகும். சீனியர் லீடர்னு வச்சுக்கோங்களேன், திமுகவினுடைய சீனியர் லீடர், அவங்களுக்கு எலெக்ஷனுடைய நுவான்சஸ் தெரியும் இல்லையா, அதனுடைய நுணுக்கங்கள் தெரியும், பணி செய்வாங்கல்ல. இப்போ KN நேருவோ அல்லது பெரியசாமியோ வேற யாரையா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய அவருடைய பரம்பரை, அவருடைய குடும்பம் எல்லாமே சபையில் இப்போ அவங்களுடைய எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. கடைசியில் எதுக்கு ரகுபதியும் தங்கம் தென்னரசும் உட்கார்ந்துருக்காங்க? இந்த ரோஸ்ல உட்காரும்போது சீனியர்ஸ் தானே முன்னாடி உட்காரணும். அப்படி பண்ணல பண்றதுதானே சார், அப்படி பண்ணல. அழகா ஆர்கனைஸ் பண்ணி நீங்க அந்த இதை பார்த்துக்கோங்க, இங்க இதை பார்த்துக்கோங்கன்னு சட்டசபைக்குள்ளேயே சீட் அலோகேஷன்லேயே தன்னை ஒழுங்கா பண்ணிக்கிட்டவங்க. ஆனால் கட்சியை நடத்தும் போது மட்டும் திரும்ப அந்த 13 பேர் திரும்ப இந்த சபரீசன் இல்லைன்னா உதயநிதி இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும். இவங்க 2 பேருக்குள்ள பவுண்டரி போட்டுக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க, நான் மற்றதெல்லாம் அமேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லணும். இன்றைக்கி யாரெல்லாம் தலைவர்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஸ்டேட்ஸ்மேனாக மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக வர்றவனுக்கான புதுசாக வர்றவனை சுயமாக செயல்பட விடணும். கயிறு கட்டி நீங்கள் செயல்பட விட்டீங்கன்னா தூரம் வந்து 100 மீட்டரோ 200 மீட்டரோ தான். கயிறு அற்று தான் அது இருக்கணும், கயிறை அறுத்து தான் அது இருக்கணும். இப்படி செய்தால் திமுக ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும், தனக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போது எதெல்லாம் நீங்கள் நெகட்டிவ் ஆகிடுச்சோ திமுகவுக்கு அதெல்லாம் அது பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும். 234லையும் நான் நிற்பேன், 39லையும் நான் நிற்பேன், எல்லா தொகுதிகளையும் நான் அந்த ஆட்களை கொண்டு வருவேன். இவங்களெல்லாம் தோல்வியை காரணம் காட்டி ஒரு ஓரம் உட்கார வைப்பேன். அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு ரோல்ஸை கிளியராக சொல்லிடுவேன். சபரீசன் ஐயாவுக்கும் உதயநிதி ஐயாவுக்கும் தன்னுடைய நீங்க சொல்றதே வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்ற புள்ளியை வச்சுங்க. 234 தொகுதியிலையும் நாங்க தான் நிற்போம் அப்படின்ற மனநிலை தான் கடந்த காலத்தில் திமுகவோட தோல்விக்கு காரணமானா இன்னைக்கு அவங்க நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. 234 தொகுதியிலும் திமுக நிற்கணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாயிருக்கிறப்போ ட்ரையல் அண்ட் எரரா இல்லையா, அவங்க மாடுலேஷன் மட்டும் மாற்ற வேண்டிய புள்ளி மாறிடுச்சுல்ல. 234 என்னால் நிற்க முடியும், உனக்கு நான் 18 கொடுக்குறேன். 234 என்னால் நிற்க முடியும், உனக்கு நான் 5 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னது தான் தவறாச்சு ஒழிய 234 நிற்க முடியாதுங்கிறது இன்னைக்கு அந்த காலம் வந்துருச்சு இல்லையா. இன்னைக்கு ஒரே புள்ளி தான் சார், தாவேகா எதிர்ப்பு திமுக ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் நோக்கி திமுக நிற்கும் பொழுது அக்ரெசிவா தாவேகா எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியை கையில் எடுத்தால் அவங்க 234 தொகுதியை ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து நிற்கிறாங்க சார். தாவேகாவை இப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேகாவை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரீல்ஸ் மூலமா வந்துட்டீங்க, எப்படி வந்தீங்கன்னு தெரியல, அப்படியே கமுக்கமா வந்து சட்டசபையிலே சொல்றாரு, கமுக்கமா வந்துட்டீங்க அப்படிலாம். இன்னும் அவங்க ரியலைஸே பண்ணிக்கல, தான் பண்ண தப்புனால தான் இன்னொருத்த மேலே வந்திருக்காங்கிறதே புரியாம இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதிரி அவங்க வந்து புரிஞ்சுக்கல. ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக என்ன சொல்லிடுறாரு, திமுக தான். ஏன்னா அவருக்கு வீக்கர் செக்ஷன் என்னன்னு தெரியும், அதை வச்சு தாவேகா வர்சஸ் திமுக தான் தெளிவாக பேசிடுறாரு. நாம் இப்போ தான் எதிரியை புரிஞ்சுக்கிறோம். எதிரி இஸ் நாட்
ஜென்சி வாசஸ் ஓல்டு கிடையாது. புரியுது எனக்கு. நீங்க இல்ல சார், சட்டசபையினுடைய நிகழ்வுகளை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகள் தொடங்குவதற்கு முதல் நாள் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட பொழுது திமுகவில் ஏற்பட்ட அந்த எழுச்சி இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய உத்வேகத்தை திமுகவுக்குள்ள கொடுத்திருக்கும் இல்லையா. இப்போ தாவேகா என்பது இன்னொரு அதிமுகவாக மாறும் பொழுது திமுக அக்ரெசிவான டோன் எடுத்தாங்கன்னா தாவேகா வெர்சஸ் திமுகன்ற ஒரு களத்தை கட்டமைத்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்களே. எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் உதாரணம் இருக்கு. கருணாநிதி ஐயா போராட்டத்தை அறிவிக்கிறாரு, எம்ஜிஆர் உடைய ஆட்சியில் போராட்டத்தை அறிவிக்கிறாரு, ஒரு எழுச்சி உடனே வருது, எல்லா பக்கமும் போராட்டம்னு வர்றாங்க. எம்ஜிஆர் ஐயா என்ன பண்ணாரு, பொதுக்கூட்டங்களில் போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் வந்து தடுக்கலை, முடக்கலை, 144 போடலை, அரெஸ்ட் பண்ணலை, எதுவுமே பண்ணல. கலைஞர் ஐயாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் போய் எல்லா பக்கமும் பொதுக்கூட்டம் பேச ஆரம்பிச்சிட்டார். இவரை பார்க்கறதுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சான், போராடவும் கூட போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். விஜய் என்ன பண்ண வேண்டியும், இந்த மாதிரியான விஷயத்தில் உதயநிதிக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க, நான் உயிரை குடிப்பேன், மண்ணெண்ணெய் ஊற்றிப்பேன் அப்படின்னா ஒரு 4-5 பாட்டில் எடுத்து கொண்டு வந்து வச்சு முடிஞ்சா ஊற்றிக்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து மக்களோட கலந்து வர ஆரம்பிச்சிட்டாருன்னா அன்னைக்கு நடந்த அந்த விஷயம் நடந்திருக்காது. ஆனால் ஆழத்தடியாக பதிய வச்சாங்க. அவர் பேசினது ஆபாசம், அவர் பேசினது அசிங்கம் பதிஞ்சதா இல்லையா, அந்த வரைக்கும் அவர் வெற்றின்ட்டு கிளம்பி வந்துட்டார். ஏன்னா அவருக்கு வேற வேலை இருந்தது, விஜய்க்கு வேற வேலை இருந்தது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திமுக தன்னிடம் இருந்து களை எடுப்பதுங்கிறது ஒன்று. தாவேகாவுடைய பிரச்சனை என்னன்னா, இப்போ அடுத்தது இடைத்தேர்தல் தான் அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை. ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து வந்தவங்களுக்கும் ஏற்கனவே உள்ள உழைச்சவங்களே ரசிகர் மன்றமாக இருந்தவங்களுக்கும் அரசியல்வாதியாக இருந்தவங்களுக்கும் அவங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு சொல்யூஷன், விஜய்க்கு ஒரு சௌரியம் என்ன தெரியுமா, எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். இப்போ யாரும் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க இல்லை. ஸோ அந்த ஆர்வத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணாலே அவரால் பண்ண முடியும். இப்போ அங்கே பிரச்சனை, இப்போ தாவேகா என்பது 108 இடங்களில் ஜெயிச்சு வராங்க. அவங்க தாவேகாவுடைய கேண்டிடேட்டை பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய சிக்கல் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தாவேகாவுக்குள்ள போகும்பொழுது தாவேகாவில் ஏற்கனவே பயணித்தவர்களும் அதிமுகவுடைய புதிய நிர்வாகிகளும் சேரும் பொழுது ஒரு மனஸ்தாபம் உருவாகும்ல, அது ஒரு பின்னடைவா மாறுமே. அந்த இடத்துல திமுக விஜய்க்கு வேண்டியது ஜஸ்ட் 9 நம்பர் கவுண்ட், 9 எம்எல்ஏ மட்டும்தான் வேணும். 9 80 ராஜினாமா பண்ணுறது மட்டும்தான் அதிமுகவில் அவருக்கு வேலை. ஆதவர்ஜனா வேணா அதிமுக தான் தாவேகா தான் அதிமுகன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் மொழிய. அவங்கள பொறுத்த வரைக்கும் 9 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும், 6 பேர் பண்ணிட்டாங்க, இன்னும் 3 பேருக்கு வலை விரிச்சிட்டு இருக்காங்க. அதோட அதிமுக கதை அவங்களுக்கு முடிஞ்சது. இந்த இடைத்தேர்தலில் அவங்க தோற்று போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடைத்தேர்தலில் 9 இடத்துல 9 + திருச்சி கிழக்கு 10 இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு 4-5 கூட ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா டேஞ்சர் ஆகிடும். அங்கே தான் விஜய் என்ன பண்ணணும், என்னுடைய நோக்கம் இந்த இடைத்தேர்தல் இல்லை, இடைத்தேர்தல் நான் உங்ககிட்ட விட்டுறேன், என்னை கூப்பிட்டு வந்து 108 உட்கார வச்சிங்க, எனக்கு தொல்லை கொடுத்துட்டீங்க, இந்த பக்கம் போக வேண்டியதாக இருக்குது, அந்த பக்கம் போக வேண்டியதாக இருக்குது, நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு மக்கள்கிட்ட விட்டுட்டு உள்ளாட்சி தேர்தலுக்கான அந்த 2 லட்சம் பேரை ஐடென்டிஃபை பண்ணுற வேலைக்குள்ளே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கிரவுண்டை க்ளீன் பண்ணிட்டா பிச்சு தானே க்ளீன் ஆகிடும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்போது இவருடைய நோக்கம் இந்த 108 + இந்த பக்கம் 13 இந்த பக்கம் 9 வெளில வந்து உள்ளாட்சி தேர்தலை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணாருன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும் அவருடைய ஜாப். திமுகவை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன், அந்த 13 குறுநில மன்னர்கள் திரும்பவும் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க, வேலை செய்வாங்கன்னா திமுகவை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. அதே மாதிரியே அந்த வரையறை செய்யலைன்னா சபரேசன் ஐயாவுக்கும் உதயநிதிக்கும் அதுவும் கண்டிப்பாக பிரச்சனை வரும். எப்படி மாறன் ஐயா வந்து கும்படி பூண்டியை தாண்டி எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, இங்கே கருணாநிதி ஐயா பார்த்துப்பாருங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான வேலையை அவங்க செய்யணும். இப்போ நீங்க அதிமுக முதல் சுற்று பார்வையா 2 வரியில முடிச்சிடுறேன், நேரம் அதிகமாக இருக்கு. டிடி ரவிச்சந்திரன் சார் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்து ரொம்ப சுருக்கமா? இப்போ வந்து திமுக வந்து கைவிட்டுறது நல்லது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 15 வருஷம்லாம் இருக்க போகிறதில்ல, இன்னொரு 6 மாதம் சொடுக்கு போட்டால் ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு ஜெயலலிதா மாட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதா இருந்ததுன்னா அது உங்கள் பிரச்சனை. திமுகவே எப்படி நான் கொண்டு வர போகிறேன், என் முன்னாடி 234 தொகுதி இருக்குது. எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து 39 தொகுதியிலையும் நின்றாங்களோ, 234 தொகுதியிலையும் நின்றாங்களோ, 2011 சார் 2004, 6, 9 3 தேர்தலில் தோக்குறாங்க ஜெயலலிதா அம்மா. 11 ஆட்சிக்கு வரும்பொழுது அவங்க என்ன வியூகத்தை அமைச்சாங்க, என்ன மாதிரி அந்த எதிர்கட்சி கூட்டணியை வந்து அமைச்சாங்க, கொஞ்சமாவது அதை யோசிச்சிருந்தா நல்ல விதமாக நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த நான் ஒத்துக்கல, தாவேகா எதிர்ப்புங்கிறது இல்லை உங்களுடைய நோக்கம். இன்னொன்று சொல்கிறேன், தாவேகா வந்து ஜென்சின்னு நீங்கள்லாம் சொல்கிறத முதல்ல திமுக நம்பக்கூடாது. 30, 40, 50 வருடமாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு பூரா உழைச்சி அதில் ஒரு தேவதூதர் மாதிரி ஒருத்தர் வர
அவருடைய ரசிகர்கள்னு இணைய அதன் மூலமாக நடந்த ஒரு காம்பினேஷன் தானே ஒழிய வேற எந்த விஷயத்துலையும் இதில் ஜென்சி கிடையாது, இந்த புரட்சி கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி நன்றி சார், நன்றி. கிடையாது. நிகழ்ச்சி ஒரே ஒரு நேரம் விஷயம் இல்லை, நேரம் இல்லை. 13 பேர் பேரை கொஞ்சம் ஜாலியாக வேண்டாம் சொல்லிடு வேண்டாமா? 13 பேர் பேரை சொன்னா சொல்லிடுங்க, இவருக்கு நேரம் தெரியும் இல்லை, இல்ல, நிகழ்ச்சி பாவம் நேரம். 6 தான் தெரிஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் போய் 13 தெரிஞ்சு இவர் அதிமுக வளர்க்கணும், எவ்வளோ பெரிய பிரச்சனை நன்றி இருக்கு. சார், வேண்டாங்க, நன்றி சார், ஒன்று நன்றி மட்டும் சார், சொல்றேன். எல்என்டி பண்ணியிருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் சென்னையில் பண்ணியிருக்கிறதும் இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது, கிட்டத்தட்ட 7 நிறுவனம் தூத்துக்குடியில் போய் தொழிலை தொடங்கியிருக்காங்க. கிழக்கு மாவட்டத்தையும் தெற்கு மாவட்டத்தையும் வீணா போக வச்ச பாவம் வந்து இந்த 60 வருட ஆட்சிக்கு சேர்ந்தது. இங்கே அந்த இடத்துல தொழில் விடுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நன்றி, நிறைய நன்றி நல்லது சார், நடக்குது. நன்றி சார், நன்றி சார். உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள், மற்றவனை பற்றி கவலை